உலகெங்கில் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் அன்பு ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அதாவது இன்றைக்கி டி மார்லிங் முதியோர் இல்லத்தில் நான் இருக்கேன். இது எங்கே இடம் அமைஞ்சிருக்குன்னா, நாமக்கல் பக்கத்தால் சேந்தமங்கலம்னு ஒரு 12வது கிலோமீட்டரில் இது அமைஞ்சிருக்கு. இதை நடத்துகிறவர் ஜோசப். இவர் நாமக்கல் மாவட்டத்திலேயே முதலாக வைக்கப்பட்ட முதியோர் இல்லம் இது தான். இந்த முதியோர் இல்லத்தை எடுத்து நடத்தும் பொருட்டு திருமணமே செய்து கொள்ளாமல் இவர் இன்று வரை இந்த பணியை செஞ்சிட்ருக்கிறார். இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த பொருட்கள் பூராமே இப்போ டேபிள் சேரு, போர்வை, மளிகை ஜாமான்கள், இது எல்லாமே ஹரிகிருஷ்ணா ப்ரொடக்ஷன். அதாவது என்னை வச்சு ஒவ்வொரு வருஷமும் சிங்கப்பூரில் எம்ஜிஆர் ஷோ நடத்துகிறாங்க. ஹரிகிருஷ்ணா மலர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஹரிகிருஷ்ணா ப்ரொடக்ஷன் வச்சுருக்காங்க. அந்த அமைப்பின் சார்பில் தான் உங்களுக்கு இந்த இந்த நலத்திட்ட உதவிகளை இங்கே இருக்கிற முதியோர்கள் கிட்டத்தட்ட 100 பேர் இருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் to 1.25 லட்சம் ஒரு வரைக்கும் இது இந்த பொருள் உதவியை நாங்கள் இப்போ தரேன். இது சிங்கப்பூரில் இருக்கிற ஹரிகிருஷ்ணா ப்ரொடக்ஷன் அவர்களுக்கு இந்த டி மார்லிங் முதியோர் இல்லம் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த நன்றியை அந்த உரிமையாளர் இவர் ஜோசப் பிரதர் இப்போ சொல்லுவார். கஷ்டப்படுகிற மக்கள் கேட்காமலே கொடுப்பது தெய்வம் ஒன்று தான். எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த சமயத்தில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க வீட்டுக்கு வேணுனே போய் அவங்க கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கே தெரியாமல் படுத்திருக்கும்போது தலைவணிகளில் பணத்தை வைக்கிறது, கொடுத்துட்டு நான் போனதுக்கப்புறம் கொடுன்னு சொல்கிறது. ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வாழ வைத்த அவர் பாரத ரத்னா நம்முடைய முன்னாள் முதல்வர். அவருடைய திருவுருவத்தை தாங்கி இன்றைக்கும் அவர் இறந்தாலும் இருப்பதைப் போலவே அநேகருக்கு நன்மை செய்து கொண்டு வருகிற இவர் வழியாக சிங்கப்பூரில் இருக்கிற ஹரிகிருஷ்ணா ப்ரொடக்ஷன் அவர் சார்பாக எங்கள் இல்லத்திற்கு 1.5 லட்சம் அளவில் நலத்திட்ட உதவிகளை வாங்கி கொடுத்த நமது நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள் உலக புகழ் பெற்று வாழ்வாங்கு வாழ ஹரிகிருஷ்ணா மலர் அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதே இவர்தான். அந்த குரூப் அவர்கள் அந்த சிங்கப்பூர் பட்டணத்தில் இன்னும் அநேக வாழ்வாங்கு வாழவும் அவர் குடும்பம் தலைக்கவும் செய்கிற தொழில் மேன்மையடையவும் ஹரிகிருஷ்ணா ப்ரொடக்ஷன்ஸ் சிங்கப்பூரில் இன்னும் அநேக கிளைகளை ஸ்தாபிக்கவும் இறைவன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறைவனத்தில் பிரார்த்தித்து அவர் சார்பாய் வந்த இவரையும் இவரோடு வந்திருக்கிற அனைவரையும் எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டும். இந்த குளிர்காலத்தில் அருமையான போதுனா வாமாக இருக்கும், அதை செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உணவு அநேக மளிகை ஜாமான்கள் எல்லாவற்றையும் கொடுத்துருக்காங்க. அவங்க ஹரிகிருஷ்ணா ப்ரொடக்ஷன் சிங்கப்பூர் இன்னும் வாழ வேண்டும் என்று இறைவனத்தில் வேண்டிக்கொண்டு அதை எங்களுக்கு கொடுத்த எம்ஜிஆர் வேண்டிக்கொண்டு அவருக்கு நன்றி செலுத்தி உங்கள் சார்பாக அவருக்கு வந்தனத்தை செலுத்துகிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஹரிகிருஷ்ணா மலர் அவங்களுக்கு எனது சார்பிலும் உலகெங்கில் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி ரசிகர்களும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம். இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும். இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற